வணக்கத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் இறையருளை எதிர்பார்த்தவர்களாக பல்வேறு வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகிறோம். இதில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு தலைப்புகளில் மார்க்க செய்திகளை நாம் தெரிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமானால் அதற்கான பல்வேறு வழிமுறைகளில் ஒன்றாக நாம் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அந்த தான தர்மங்களின் வாயிலாக அல்லாஹ் நாம் செய்த எண்ணற்ற சிறிய பாவங்களை மன்னிக்கின்றார் என்று நேற்றைய தினம் அந்த செய்தியை நாம் தெரிந்திருக்கிறோம். இன்றைய தினம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பிழை கொடுப்பதற்கான இன்னொரு வழிமுறையை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இறைவன் யாருக்கு சோதனையை வழங்குகிறானோ, கஷ்டத்தை கொடுக்கின்றானோ, பிரச்சனைகளை கொடுக்கின்றானோ, தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் யார் சகித்துக் கொள்கிறார்களோ, யார் பொறுமையோடு கையாளுகிறாரோ, இவருக்கும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தின் 195வது வசனத்துல முஹாஜிர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சொந்த ஊரில் அவர்கள் வாழ முடியாத அளவிற்கு பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள், பல்வேறு சோதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்படி பல்வேறு துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்த அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அவர்கள் சொந்த ஊரை விட்டும் அவர்கள் விரட்டியடிக்கப்படுகின்ற பொழுது, ஹிஜ்ரத் செய்து அவர்கள் மதீனாவிற்கு செல்கின்ற பொழுது அதனால் பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். ஃபல்லதீன ஹாஜரு, யாரெல்லாம் ஹிஜ்ரத் என்கின்ற அந்த புனித பயணத்தை மேற்கொண்டு உஹ்ருஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய வீடுகளை விட்டும் யார் வெளியேற்றப்படுகிறார்களோ, வஊது ஃபீ சபீலி, அப்படி வெளியேற்றப்பட்ட காரணத்துக்காக இறை வழியிலே எண்ணற்ற இன்னல்களை அவர்கள் சந்தித்தார்கள். வகாதலு, அவர்கள் போர்க்களத்தில் நின்றார்கள். வகுதிலு, கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் போர்க்களத்திற்கு சென்று உயிர்களையும் நீர்த்தார்களே, இறைவனுக்காக இவ்வளவு பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொண்டார்களே, இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். லவ் கஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், இவர்களுடைய அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இவர்கள் மேற்கொண்ட பயணத்திற்காக, இவர்கள் ஏற்பட்ட இன்னல்களை சகித்துக் கொண்டதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான தீமைகளையும் அல்லாஹ் அளிக்கின்றார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிக்காட்டுகிறார். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இறைவன் நமக்கு ஒரு சோதனையை தருகிறார். மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற காரணத்திற்காக வேண்டி வரக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்துக் கொள்கின்ற பொழுது, இறைவனுக்காக வேண்டி பொறுமையை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கான சன்மானமாக, அதற்கான கூலியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த கடந்த கால பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய நாம், இறைவன் அந்த மன்னிப்பை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த வழிமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இறைவனிலே செலவிடுவதோடு சேர்த்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதை இறைவனுக்காக வேண்டி பொறுத்துக் கொண்டோம்னு சொன்னார், சகித்துக் கொண்டோம்னு சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்.
பாருங்க, மனித வாழ்க்கையில் அல்லாஹ் பல்வேறு கட்டமான சோதனைகளை தருகிறான். சோதனைகளை அல்லாஹ் தருவதாக உறுதியிட்டு சொல்கிறான். சோதிக்கப்படாத யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. மனிதன் என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் எந்த துன்பத்தையுமே அனுபவிக்கவே இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரையும் காட்ட முடியாது. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் வெறும் இன்பங்களை மாத்திரம்தான் இவன் அனுபவித்தான் என்றும் யாரையும் காட்ட முடியாது. மனித வாழ்க்கையில் இரண்டும் ஏற்படும். இன்பங்களும் ஏற்படும், துன்பங்களும் ஏற்படும். இன்பத்தோடு தான் துன்பமும், துன்பமும் இன்பமும் இரண்டர கலந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இருப்பது எப்படி நியாயமானதோ, ஒரு நாணயம் என்று சொன்னால் அந்த நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கும். அதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில இன்பங்கள் துன்பங்கள் இரண்டும் இரண்டர கலந்ததாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது எப்படி அதை இன்முகத்தோடு வரவேற்கிறானோ, இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறானோ, அதே போன்று துன்பங்கள் வருகின்ற பொழுதும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் இன்பத்தை தருகிறான், துன்பத்தையும் தருகிறான் என்று அதை துன்பத்தை ஒரு மனிதன் பொறுமையோடு அதை சகித்துக் கொண்டான்னு சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த தீமைகளை எல்லாம் மன்னிக்கிறார்கள். பாருங்க, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சோதனைகளை இன்று நாம் அனுபவித்துக் இருக்கோம். இந்த கொரோனா என்கின்ற அந்த வியாதியின் காரணத்திற்காக ஊரடங்கு என்கின்ற ஒரு உத்தரவு கடந்த 3 மாத காலமாக தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில எல்லா மக்களுக்கும் ஏற்பட்ட சோதனை என்று சொன்ன பொருளாதார சோதனை. பொருளாதார சோதனை அடித்தட்டு மக்கள் எல்லாம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அடித்தட்டு மக்களாக மாறிவிட்டார்கள். உயர்தரத்திலிருந்து பொருளாதாரத்தில் உயர்தரத்தில் இருந்தவர்கள் நடுத்தரத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி இந்த கொரோனா என்கின்ற அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, ஒட்டுமொத்த பாதிப்பு, எல்லா மக்களையும் தீண்டிய ஒரு பாதிப்புன்னு சொன்னார் இந்த பொருளாதார பிரச்சனை. நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் இந்த சோதனையை தந்திருக்கிறார். எல்லா மக்களுக்கான சோதனை தான், எனக்கு மட்டும் இந்த சோதனை கிடையாது, எல்லா மக்களுக்கும் இந்த சோதனை அல்லாஹ் தந்திருக்கிறார் சொல்லி இதை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபர் ஒன்றுக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி, உங்களை அல்லாஹ் பலகட்டமாக சோதிப்பான். சோதனை சொன்னா ஒரு சோதனை ரெண்டு சோதனை கிடையாது, பல வகையில் உங்களை சோதனைகள் வந்து தீரும். எப்படியெல்லாம் வரும்? மினல் ஹௌஃபி, ஒரு வகையான அச்சத்தின் மூலமாக, வல்ஜூரி, ஒரு வகையான பசியின் மூலமாக, வனபசின் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் சுருக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக, ஒரு அன்புசி, உயிர்களை பறிப்பதன் மூலமாக, ஒரு சமராத்தி, கனிவர்க்கங்களில் சோதனை ஏற்படுத்துவதன் மூலமாக, இப்படி பல கட்டமாக ஒரு மனிதரை அல்லாஹ் சோதிப்பான். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் ஒன்று பொருளாதார சோதனை. 3 மாத கால சம்பளம் இல்லை, என்ன செய்வது? என்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகத்தின் மிக முக்கியமான வளமாக இருக்கக்கூடியது பொருளாதாரம். அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் 1 மாதம் அல்ல, 3 மாதங்கள் அந்த பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படுகிறோமே என்று சொல்லி பலர்களும் அதனால் மிகப்பெரிய அளவிற்குண்டான மன ரீதியிலான பாதிப்புக்குள்ளாக இருப்போம். இதுவும் அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை தான். அல்லாஹ்விற்காக இந்த சோதனையை சகித்திருக்கிறோம் சொன்னா நமக்கு அல்லாஹ் நாம் இறைவனுக்கு நாம் செய்த பல்வேறு தீமைகளை, பல்வேறு தீய காரியங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை குறைப்பதன் மூலமாக, சுருக்குவதன் மூலமாக, பொருளாதார ரீதியான சோதனைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்கிறான் என்ற நிலை நாம் அந்த எண்ண ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் இருந்ததுன்னு சொன்னா இயல்பாகவே நாம் என்ன செய்வோம்? பெரிய அளவில் அது பாரமாக நினைக்குவாங்க. அதே போல இந்த கொரோனா பிரச்சனையினால லட்சக்கணக்கான உயிர்கள் உலகளாவிய அளவில் பறிபோயிருக்கிறது.
இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் கொரோனா என்ற ஒரு தொற்று உங்களுக்கு தொற்று இருக்கிறது என்று சொல்லி நோய் இல்லாத பலரையும் கொண்டு போய் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, தனிமைப்படுத்துகிற பேர்ல அவருடைய குடும்பங்களை அலக்களிக்கப்பட்டு பெரியவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் என்று கூட பாராமல் பலரும் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. எந்த வியாதியும் இருக்காது, ஒரு காய்ச்சல் வந்திருக்கும், இவருக்கு காய்ச்சலா இவருக்கு ஒரு கொரோனா என்ற பெயர்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல பல குடும்பங்கள் அதனால் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வீடை வந்து பலரும் ஒரு வகையான ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்து இவங்க வீட்டுல கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி அவரை ஒரு மாதிரியா அது தீண்டத்தகாத மாதிரியான ஒரு வகைகள்லாம் இன்னைக்கு வந்து அந்த நிலையை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இந்த நோய் இல்லாமலேயே, இந்த நோயால் பீடிக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் உயிரை இழந்தது ஒரு பக்கம், இந்த நோய் இல்லாமலேயே நோய் இருப்பதாக சொல்லி உங்களை வந்து நாங்க வந்து சோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி வெளியூர்ல இருந்து வந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தனிமைப்படுத்தணும், சென்னையில இருந்து வந்துட்டாரு தனிமைப்படுத்தணும், டெல்லியில இருந்து வந்தாரு தனிமைப்படுத்தணும் என்ற பேர்ல பல குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதுவும் அல்லாஹ் ஒரு வகையான சோதனை தான். இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் நாம இறைவனுக்காக சகித்துக் கொண்டோம்னு சொன்னார், பொறுத்து கொண்டோம்னு சொன்னார். இதற்காக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சன்மானம், நம்முடைய தீமைகளை அல்லாஹ் இதன் மூலமாக மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, மா யுஸீபுல் முஸ்லிமு, ஒரு இறை நம்பிக்கையாளனை வந்து அடையக்கூடிய எந்த ஒரு வகையான துன்பங்களாக இருந்தாலும், மின் நஸ்பின் துன்பங்கள், வலா வஸபின் சோதனைகள், கவலைகள், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா, ஒரு முஸ்லிமை வந்து அடையக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் இப்படி எதுவாக இருந்தாலும், எந்த அளவுக்கு ஹத்தா ஷௌகத்தன் உஷாக்குஹா, ஒரு முஸ்லிமுடைய காலில் தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சன்மானம் கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, நம்முடைய அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். முதல்ல இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி அப்படி நம்ம தோய்ந்து போய் ஒரு வகையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு நாம வந்து ஒளிந்து விழுந்துட மாட்டோம். இந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனையா, சோதனையா, கஷ்டமா, கவலையா, குடும்பத்துல பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, நோயின் மூலமாக சோதனையா, எதுவாக இருந்தாலும் சரிதான், நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க நாடிவிட்டான். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த நம்பிக்கை நம்ம இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அப்படி இயல்பாக நம்ம என்ன செய்வோம், கவனம். இந்த நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் நமக்கு சோதனையை தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயில இருக்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். சொல்றாங்க, கால தஹல்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யூகம், அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நான் சந்தித்தேன். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக தூக்கம் முகஅன் ஷதீதா, நீங்க கடுமையான முறையில நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்களே. கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஜல், ஆம், இன்னி அவ்கமு கமா யூகம் ரஜுலான் மின்கும், உங்களில் 2 நபர்கள் வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டால் எந்த அளவிற்கு அவர் சோதனையை அனுபவிப்பாரோ அந்த ஒரே சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் 2 மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை நான் ஒருவன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், அன்னலக அஜ்ரைனி, அப்படின்னா உங்களுக்கு 2 கூலி இருக்கிறே, உங்களுக்கு 2 கூலி இருக்கிறே என்று நான் சொன்னேன். கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஜல் தாலிக கதாலி, அது அவ்வாறு தான், எனக்கு 2 நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் யுஸீபு, அவனை வந்து அடையக்கூடிய அதா நோவினைகள், எந்த ஒரு நோவினையா இருந்தாலும் சரி, ஷௌகத்தன், ஒரு முள் தைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நோதனையாக, ஒரு வேதனையாக, ஒரு நோவினையாக இருந்தாலும் சரி,
அதற்கும் மேலாக எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஸய்யிஆத்திஹி, அவருடைய அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். வஹத்த அன்ஹு ஸுனூபஹு, அவருடைய தீமைகள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். கமா தஹத்து ஷஜரத்து வரகஹா, ஒரு மரத்தினுடைய அந்த கிளைகளில் இருந்து இலைகள் உதிர்வது போன்று ஒரு மனிதனிடத்தில் இருந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து போகிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வியாதியோடு அவர்கள் மன உளைச்சல், அதாவது அந்த நோயை மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, ஒரு முஸ்லிமை ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சிறிய பெரிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அவருடைய அனைத்து தீமைகளையும் அவருடைய உடலை விட்டு உதிர்ந்து போகிறது. எப்படி ஒரு மரத்தினுடைய இலைகளில் இருந்து அந்த கிளைகளில் இருந்து இலைகள் உதிர்ந்து போவது போன்று ஒரு மனிதனிலிருந்து அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் போக்கி விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னார், சாதாரணமா ஒரு தலைமையில் ஒரு காய்ச்சல் இருந்தால் நம்மளால தாங்க முடியல. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லாரிடத்துலையும் முறையெடுக்கிறோம். இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, என்ன நோம்பு வைக்காம யாரெல்லாமோ எப்படி இல்லாம இருக்கிறான், அவனுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தான் அந்த மாதிரி வியாதின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட அதை சகித்துக் கொண்டு பொறுமையாக இருப்பதற்கு பதிலாக அதை பலரிடத்திலும் முறையிடக்கூடியவர்களாக நாங்கள் இன்னும் பலரை பார்க்கிறோம். இந்த ஜாதி நோயை வந்துட்டு அப்படியே திட்டுறது, இந்த ராசமா போன நோய் வியாதி வந்து என்ன கூட இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை கூட திட்டாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி உண்டான ஒரு செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கிறதுக்காக போனாங்க. தஹர அலா உம்மு சாயிப் அவ் உம்மு முஸையப், உம்மு முஸையப் அல்லது உம்மு சாயிப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது மாலக்கியா உம்மு சாயிப், உம்மு சாயிப் அவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, கால அல்குமா லா பாரக்கல்லாஹு ஃபிஹா, காய்ச்சல் தான் வந்துருச்சு, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அல்லாஹ் காய்ச்சலுக்கு பரக்கத்து இல்லாமல் ஆக்குவானாக. அதாவது காய்ச்சலை அல்லாஹ் ஒரு வகையான ஒரு பிரச்சனையாக, அது ஒரு வகையான துன்பமாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, காய்ச்சலுக்கு அல்லாஹ் பரக்கத்து இல்லாமல் ஆக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, திட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா தசுபிய லகும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபஇன்னஹா துதிஹிபு ஹதாயா பனி ஆதம், அது ஆதமுடைய மக்களுடைய தீமைகளை போக்குவதற்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். கமா யுதுஹுல் கீரு சபஸல் ஹதீத், ஒரு இரும்பில் இருந்து அந்த இரும்பில் இருக்கக்கூடிய துரும்பை எப்படி நெருப்பு நீக்கி விடுமோ, ஒரு துரு பிடிச்ச ஒரு இரும்பை அதை பதப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக எப்படி நெருப்பில் இட்டு அந்த இரும்பில் உள்ள துருக்களை எல்லாம் அகற்றப்படுமோ, அது போன்று ஒரு இறை நம்பிக்கையாளர் இடத்தில் ஏற்பட்ட அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் அகற்றுவதற்காக காய்ச்சலை தந்திருக்கிறார். இது நன்மை தீமை கிடையாதுன்னு, இது திட்டாதீங்க என்றார். யாராச்சும் நம்ம வியாதியை அந்த கோணத்துல பார்த்துருக்கிறோமா? ஒரு காய்ச்சல் வருது, அல்லாஹ் நமக்கு நலவு நாடிட்டான், ஒரு தலைவலி வருது, அல்லாஹ் நமக்கு நலவு நாடிட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தான் சோதனையை ஒரு பாடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். மையுரில்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாரின் நலனை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யுஸ்லிமு மின்ஹு, அல்லாஹ் அவரை சோதிப்பான், சோதனை கொடுப்பான். பொருளாதார சோதனை வரலாம், உடல் ரீதியான சோதனை வரலாம், மன ரீதியான சோதனை வரலாம், குடும்பங்கள்ல சோதனை வரலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக சோதனைகள் வரலாம், சமூகத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதனை வந்தடையக்கூடிய சோதனை என்பது அதை அல்லாஹ் அவருக்கு நலவை நாடினால்தான் வழங்குவான். நமக்கு சோதனை வந்துச்சுன்னா அல்லாஹ் நமக்கு நன்மை நாடினான்னு அர்த்தம். எப்படி நன்மை நாடினான்? இந்த உலகத்துல நாம் செய்த இறைவன விஷயத்தில் நாம் செய்த தவறுகள் இருக்கிற அந்த தவறுகளை அல்லாஹ் நீக்குவதற்கு இந்த வியாதியை தந்திருக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு ஏற்பட்ட அந்த தீமைகள் அல்லாஹ் உலகத்திலேயே நமக்கு போக்க நாடான வைக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்த சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலேயே அதற்கான பரிகாரத்தை வழங்கிவிட வேண்டும் சொல்லி அல்லாஹ் நாடினால் அது நன்மையா தீமையா? அதே வேளையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறிய
சிறிய தீமைகளிலிருந்து மிகப்பெரிய தீமை வரையும் அனைத்திற்குமான பரிகாரத்தை மறுமையில் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் நாடினார். அந்த மறுமையினுடைய வேதனைக்கு ஈடான வேதனை இருக்குதா? மறுமையினுடைய சோதனைக்கு ஈடான சோதனை இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான்னா நமக்கு நலனை நாடி இருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறான், நாம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க போறான் என்று நாம் அதை உணர வேண்டும். மறுமையில் அல்லாஹ் நம்மை தண்டிக்க நாடுதான் வைங்க. இந்த உலகத்தில் இறைவனுக்கு நாம் செய்த தீமைகளுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த தீமைகளை எல்லாம் சேமித்து அந்த தீமைகளுக்கான பரிகாரத்தை மறுமையில் வழங்க வேண்டும் நாடினார். நம்மள எந்த நிலைக்கு ஆளாக்கப்படுவோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய மறுமை தண்டனைங்கிறது சாதாரணமானதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் நோய் விசாரிக்க போறாங்க. நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட பரிச்சயப்பட்ட ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபிய நோயினை விசாரிக்க போறாங்க. அந்த சஹாபி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு குறுகி போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அது குந்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யா. இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த நோய்வாய்ப்பட்டு ஒரு பறவை போன்று நீங்க ரொம்ப குறுகி இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட வியாதி இருக்குது உங்களுக்கு, நீங்க ஏதாவது அல்லாஹ்விடத்தில் வித்தியாசமா கேட்டீங்களான்னு இருக்கிறாங்க. அது குந்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யா, ஏதாவது கேட்டீங்களா அல்லாஹ்ட்ட? ஃபகால, அவர் சொல்றாரு, நஅம், ஆம் யா ரசூலுல்லாஹ், குன்து அகூல், நான் இப்படி அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆখিরা ஃபஅஜ்ஜலஹு லி ஃபித் துன்யா. இறைவா, இந்த உலகத்திலே உனக்கு நான் செய்துவிட்ட எண்ணற்ற தீமைகளை அதற்காக வேண்டி நாளை மறுமையில் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் சொல்றாங்க, ஃபஅஜ்ஜலஹு லி ஃபித் துன்யா, அந்த தண்டனை உலகத்திலே எனக்கு தந்துரு நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். இவ்வளவு நேரமும் நான் சொன்ன அனைத்து செய்திகளையும் நிதர்சனமாக உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு இருக்கிறது நீங்க உணரலாம். சாபி இருக்கிறாங்க, நான் செய்துவிட்ட அனைத்து தீமைகளுக்காக மறுமையில் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த வேதனைகள் அந்த துன்பத்தை அனைத்தையும் உலகத்திலே எனக்கு தந்து ரஹ்மானே என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், லா துதீகுஹு லா தஸ்ததியுஹு, அதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்களே, அதுக்கு நீங்க தகுதி பெற மாட்டீர்களே, மறுமை வேதனையை இந்த உலகத்தில் நீங்கள் தாருங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு உங்களுக்கு ஏற்பட்ட இந்த உலக துன்பங்களே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதே, நீங்கள் எதற்காக அப்படி பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அஃபலா குல்த, நீங்கள் இப்படி கேட்டிருக்க கூடாதா, அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்தையும் எனக்கு நீ நன்மையாக ஆக்கிவிடு, மறுமையும் எனக்கு நல்லதாக ஆக்கிவிடு, நான் செய்துவிட்ட அந்த தீமைகளுக்காக என்னை தண்டிக்காமல் நரக வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு என்று இந்த பிரார்த்தனை கேட்டிருக்கிறாங்க. உலகத்திற்கு மறுமைக்குமான ஒரு பிரார்த்தனை, அற்புதமான ஒரு வாசகம் கொண்ட பிரார்த்தனை, நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் இதை கற்றுக் கொடுத்து சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க, உலகத்தையும் எனக்கு நன்மையாக ஆக்கு, மறுமையும் எனக்கு நீ நலவாக ஆக்கு, நரக வேதனையில் இருந்து ரஹ்மானே என்னை நீ பாதுகாத்து என்று நீங்கள் கேட்டிருக்க கூடாதா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரிடத்திலே சொல்லிவிட்டு அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவருக்கு நோய் நிவாரணத்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். முஸ்லிம் அவர்களுடைய செய்தி. அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுத்தி தெரியுமா, நான் செய்த அந்த தீமைகளுக்காக அல்லாஹ் மறுமையில் என்னை தண்டிக்க நாடினால், என்னை மறுமையில் அல்லாஹ் தண்டிக்க நேரிட்டால் அந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் துன்பமே கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள சோதனைகள் சோதனையே கிடையாது. மறுமையில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய தண்டனையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய எந்த சோதனையும் ஒரு பிரச்சனையே இல்லை என்று உணர்ந்த
காரணத்தினால் என்னுடைய மறுமையினுடைய தீமை நான் அல்லாஹ் என்னை தண்டிப்பதா இருந்தால் உலகத்தில் அல்லாஹ் நீ கொடுத்துரு நான் கேட்டுவிட்டேன்னு சொன்னாங்கன்னா, இந்த செய்தியின் மூலமாக நாம் உணர வேண்டிய பாடம், நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்துக் கொள்வோம்னு சொன்னார். இறைவன் அவன் விஷயத்தில் நாம் செய்த அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் நமக்கு மன்னிக்கிறான். இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெறுகிறோம். ஒரு வியாதியின் மூலமாக, நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மூலமாக, நம்முடைய மனதில் ஏற்பட்ட மனக்குழப்பத்தின் மூலமாக, நம்முடைய அக்கம் பக்கத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மூலமாக, இப்படி எப்பேற்பட்ட நிலையில் நமக்கு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை இறைவனுக்காக பொறுத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு அல்லாஹ் நம் விஷயத்தில் நலனை நாடி இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் சொன்னார். இந்த உலகத்தில் நாம் செய்துவிட்ட அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் இந்த சோதனையின் மூலமாக மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனைகளை சகித்துக் கொள்ளக்கூடிய உள்ளம் படைத்தவர்களாம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிரமம் புரிவானாக. நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்களின் மூலமாக நாம் செய்துவிட்ட அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ, எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை, செய்திகளை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.